ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பூஜிதா ப்ளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா தெலுங்கு பத்தியாலும் எப்படி பாடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் எங்கள் தேர்ட் கிளாஸில் வந்துக்குது இந்த பத்தியம். அந்த பத்தியம் தான் பாட போகிறோம். பாடலாமா? வாங்க பாடலாம். గణము కూడబెట్టి దానంబు సీయక తాను తినకలేసా దాచుగాక తేనెటీగ కూర్చి తెలువరికీయగా విశ్వదాభిరామ వినురవేమ. మறுபடி பாடலாமா? ధనము కూడబెట్టి దానంబు సీయక తాను తినకలెస్సా దాచుగాక తేనెటీగ కూర్చి తెలువరికీయగా విశ్వదాభిరామ వినురవేమ. रुको जरा, सबर करो. बोला धक्का मुक्की नहीं करने का, आराम से लेने का. अभी मजा आएगा ना. భావం: సంపాదించిన డబ్బుల్ని దానమన్నా చెయ్యాలి లేదా తానన్నా తినాలి. ఈ రెండూ కాకుండా దాచిపెట్టడం వల్ల ఎలాంటి లాభం లేదు. తేనెటీగ ఎంతో కష్టపడి తేనెని కూడబెడితే అది చివరికి బాటసాలలో పాలవుతుంది కదా. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சம்பாதிச்ச காசை செலவு பண்ணாதான் அது இருக்கும். மறைச்சி வைக்கனால அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மேட்ச்சு நம்ம தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனெல்லாம் அதோட ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு பைப்புன்ட்டு அதில் இசுத்துட்டு வந்து அதில் ஒரு தேனை மேட்ச் கட்டும். அதை நம்ம தேனைக்காரு அந்த தேனெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க இல்லையா. அதனால பிரயோஜனம் பண்ணால் நல்லது. அதனால் நம்ம காசை செலவு பண்ணால் நம்மக்கிட்ட எப்போவுமே காசுன்றது இருக்கும். மறைச்சி வச்சா ஒரு நாள் அது காணாமல் போகாமல் நம்மளுக்கு கஷ்டத்தை தான் ஏற்படும். சரிவா? புரிஞ்சுதா? இதை ஃபாலோ பண்ணிக்கின்னு நீங்களும் உங்கள் வீட்டில் நடந்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததுனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணிவிடுங்களேன். தேங்க்யூ.